ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் ஸ்மார்ட் பை டியூட்டர்ஸ். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் G2211 எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சிபிடி கோட் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரைமரி சிபிடி கோட் இல்லாமல் G2211ன்றது ஆட் ஆன் கோட் கொடுக்கவே முடியாது. ஸோ ப்ரைமரி சிபிடி கோட் என்னென்னு கேட்டிங்கன்னா 99202லேருந்து 99215 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் விசிட் சிபிடி கோட். அதே மாதிரி 99341லேருந்து 99350 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோம் விசிட் சிபிடி. 2026 தான் இந்த ஹோம் விசிட் சிபிடி ஆட் பண்ணாங்க. ப்ரீவியஸாக வந்து ஆஃபீஸ் சிபிடி மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் வேணால் சிஎம்எஸில் போய் செக் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த 2 ப்ரைமரி சிபிடி கோட்ஸ், செட் ஆஃப் ப்ரைமரி சிபிடி கோட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் ஆன் கோடான G2211 கொடுக்க முடியும். சப்போஸ் இல்லை, இதை தவிர வேறு ஏதாவது ப்ரைமரி சிபிடி கோடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக G2211 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிளைமுக்கு சப்போர்ட்டே ஆகாது. ப்ரைமரி கோட் இல்லாமல் ஆட் ஆன் கோட் கொடுக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது ஸ்டெப்பு, இப்போ இஎன்எம் கூட 25 மாடிஃபை இருக்குது. அதாவது இந்த ஹோம் விசிட் இல்லை ஆஃபீஸ் விசிட் சிபிடி கூட 25 மாடிஃபை இருக்குது. அப்படின்னா நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ஒரு 4 செட் ஆஃப் சிபிடி கோட்ஸ் இருக்கும். அதாவது IPPE, AWV, மெடிக்கேர் பார்ட் பி, வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் கோட். இந்த 4 செட் ஆஃப் கோட் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த 4 சிபிடிஸோட லிஸ்ட், அதாவது 4 சீரிஸ் சிபிடியோட லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டு ஒரு பிடிஎஃபாகவே இருக்கும். நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய் செக் பண்ணாலே கிடைக்கும் அது உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு இஎன்எம் கூட 25 மாடிஃபை கொடுத்துருக்காங்க. இஎன்எம் கூட எப்போ 25 மாடிஃபை கொடுப்பீங்க? வேறு ஏதாவது சர்ஜரி ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருந்தால் 25 மாடிஃபை கொடுப்பீங்க. அப்படி பண்ணியிருக்கக்கூடிய சர்ஜரி இல்லை சர்வீஸு இந்த லிஸ்ட் ஆஃப் சிபிடி கூட இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி லிஸ்ட் ஆஃப் சிபிடியில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், G2211 கொடுத்துக்கலாம். அதாவது இஎன்எம் கூட 25 மாடிஃபை இருந்தால் G2211 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, லிஸ்ட் ஆஃப் சிபிடியில் இல்லை, அப்படி இல்லாத ஒரு சிபிடிக்காக இஎன்எம் கூட 25 மாடிஃபை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் G2211 டேட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அப்டேட்டு. ஓகேங்களா? சப்போஸ் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, G2211 ரிமூவ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இகேஜி வந்து அதில் இருக்காது. இப்போ இஎன்எம் இகேஜி இருந்தீங்கன்னா இஎன்எம் கூட 25 மாடிஃபை கொடுப்பீங்க. இகேஜி இருக்கிறதுனால இஎன்எம் கூட 25 மாடிஃபை கொடுப்பீங்க செப்பரேட்லி ஐடென்டிஃபைபிளுக்காக. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இகேஜி வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காது. இல்லைனா ப்ரிவென்டிவ் பார்த்தீங்கன்னா கூட ப்ரிவென்டிவ் சர்வீஸ் லிஸ்ட்டும் அதில் இருக்காது, சிபிடிஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்காது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படி அந்த சிபிடிக்காக தான் இந்த 25 மாடிஃபை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், G2211 ரிமூவ் பண்ணிக்கலாம். மூணாவதாக இன்சூரன்ஸ் பாருங்கள். ஏன் இன்சூரன்ஸ் அப்படின்னா, இன்சூரன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மெடிக்கேருக்காக தான் பே பண்ணுறான். மெடிக்கேர் வந்து பே பண்ணிடுவான். G2211 மெடிக்கேர் பே பண்ணிடுவான். ஆனால் கமர்ஷியல் இன்சூரன்ஸோ மெடிக்கேர் இன்சூரன்ஸோ பே பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், G2211 டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இஃப் இட் இஸ் கமர்ஷியல் இன்சூரன்ஸ். ஏன்னா மெடிக்கேராக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண போகிறீங்க, பே பண்ண போகிறாங்க. கமர்ஷியலாக இல்லைனா மெடிக்கேர் இன்சூரன்ஸாக இருந்தால் பே பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் கிளைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதுதான் 4வது ஸ்டெப்பு. இந்த 4வது ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து மெடிக்கேர் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மெடிக்கேர் என்ன பண்ணுவான், G2211 பே பண்ணுவான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ தான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், மெடிக்கல் ரெக்கார்டை செக் பண்ணணும். மெடிக்கல் ரெக்கார்டு வந்து G2211க்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையா. இப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் செக் பண்ணும்போது டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகலைன்னா டாக்குமெண்டேஷன் ரிக்வஸ்ட் வைப்பீங்க. டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அப்பீல் பண்ணுவீங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்பீல் பண்ணுவீங்க. ஸோ மேலும் இது மாதிரியான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மேன் ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.